ஹாய் எவ்ரிவான். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பைத்தன் பேசிக் இன்ட்ரடக்ஷன் தான். பைத்தன் வந்து ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அண்ட் இதோட ஃபர்ஸ்ட் வெர்ஷன் வந்து 1991 ரிலீஸ் பண்ணாங்க. நீங்கள் ஒரு வேளை ஒரு வெப் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ண ஆசைப்பட்டாலோ, இல்லை ஒரு டேட்டாபேஸ் ரீட் அண்ட் மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபைல் ரீட் அண்ட் மாடிஃபை பண்ணுறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் பைத்தன் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா பைத்தன் கற்றுக்கிறது ரொம்ப சிம்பிள். சின்டாக்ஸ்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரேப்பிடாக க்ரியேட் பண்ணணுன்னு நினச்சா பைத்தன் யூஸ் பண்ணுறது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ இதுதான் பைத்தனோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட்டு கம்பைலர் வெர்சஸ் இன்டர்பிரேட்டர் பார்ப்போம். கம்பைலர்னால் என்னென்னா ஒரு ஃபுல் கோடையும் எடுத்து மிஷின் கோடுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் கம்பைலர். ஸோ மிஷின் கோட்னால் என்னென்னா ஜஸ்ட் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். நீங்கள் அப்புறம் ஒரு கம்ப்யூட்டர் வந்து ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுன்னா ஒன்ஸ் தான் கம்ப்யூட்டர்னால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ இந்த கம்பைலர் என்ன பண்ணுதுன்னா ஃபுல் கோடையும் மிஷின் கோடுக்காக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதுதான் கம்பைலர் பண்ணும். அண்ட் இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணுன்னா லைன் பை லைன் உங்களுக்கு மிஷின் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதுக்கப்புறம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதான் பேசிக் டிஃப்ரென்ஸ். கம்பைலர் வந்து உங்களுக்கு ஃபுல் கோடையும் மிஷின் கோடாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்பிரேட்டர் வந்து லைன் பை லைனாக உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இதனால் கம்பைலர் வந்து கொஞ்சம் மெமரி எடுத்துக்கும், ஆனால் இன்டர்பிரேட்டர் வந்து கொஞ்சம் மெமரி வந்து கம்மியாக எடுத்துக்கும். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா கம்பைலர் வந்து உங்களுக்கு பயங்கர பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் இன்டர்பிரேட்டர் வந்து கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் டிப் இருக்க தான் செய்யும். இப்போது லாங்குவேஜ் வந்து எந்த லாங்குவேஜ் கம்பைலர் யூஸ் பண்ணுதுன்னா எக்ஸாம்பிள் ஜாவா சொல்லலாம். அதே மாதிரி இன்டர்பிரேட்டர் வந்து பைத்தன் வந்து இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதுதான் பேசிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர். நெக்ஸ்ட்டு வந்து பைத்தன் 3.x பார்ப்போம். ஸோ கரண்ட் பைத்தன் ஃபவுண்டேஷன் சப்போர்ட் பண்ணுற வெர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3.x. அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னென்னா பைத்தன் 3.13. இப்போ நீங்கள் ஒரு பைத்தன் டவுன்லோட் பண்ணோன்னா இந்த python.org போய் டவுன்லோட் பைத்தனில் வந்து ஆல் ரிலீசஸில் உங்களுக்கு தேவையான ஓஎஸ் லைக் மேக் ஓஎஸ், விண்டோஸ், லினக்ஸ் எந்த ஓஎஸ்க்கு தேவைப்படுதோ அந்த ஓஎஸ்க்கான பைத்தன் வெர்ஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 3.13 அண்ட் இங்கே வந்து நீங்கள் தேவையான வெர்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த த்ரூ அவுட் திஸ் டியூட்டோரியல் நம்ம வந்து 3.10 தான் யூஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான வெர்ஷன்ஸ் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் இருக்கும். பட் அதை வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இதுதான் பைத்தன் 3.xோட டவுன்லோட் போர்ட்டல். உங்களுக்கு தேவையான வெர்ஷன்ஸ் நீங்கள் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்று நோட்டீஸ் பண்ணிக்கிறது என்னென்னா ஸ்டேபிள் வெர்ஷனாக டவுன்லோட் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர், அவ்வளோதான். ஸோ அடுத்து வந்து பைத்தன் 2.x. ஸோ ஏர்லியர் வந்து பைத்தன் 2.x வெர்ஷன்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு சாம்பிளுக்கு வந்து இந்த 2.7லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து பைத்தன் ஃபவுண்டேஷன் வந்து 2.x வெர்ஷன்ஸை சப்போர்ட் பண்ணுறதே இல்லை. ஸோ ஒரு வேளை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த வெர்ஷன்ஸை வந்து 3.xக்கு அப்கிரேட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அதில் வந்து செக்யூரிட்டியோ பக் ஃபிக்ஸஸோ இல்லை வல்னரபிலிட்டி ஃபிக்ஸஸோ எதுவுமே இருக்காது. அண்ட் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருந்தீங்கன்னா அது செக்யூரிட்டி ப்ரீச்சஸ்க்கு ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட்ஸ் பெட்டர் டு அப்கிரேட் டு வெர்ஷன் 3.x வெர்ஷன்ஸ். ஸோ அதுதான் 2.xோட ஸ்டேட். நெக்ஸ்ட்டு வந்து ஐடிஇனா என்னென்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன் வேர் நீங்கள் வந்து கோட் அடித்து இன்னொரு சாஃப்ட்வேர் க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் தான் ஐடிஇ. ஸோ இந்த கோர்ஸுக்கு த்ரூ அவுட் நம்ம வந்து பைச்சாம்ங்கிற ஐடிஇ தான் யூஸ் பண்ண போகிறோம். இல்லை எனக்கு வந்து விஷுவல் ஸ்டுடியோ தான் வேணும்னா நீங்கள் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதே மாதிரி பைத்தன் கூடயே ஒரு ஐடிஇ இன்பில்ட்டாக வருது. பைத்தன் இன்ஸ்டாலேஷன் கூடயே ஒரு ஐடியை அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அது கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த கோர்ஸில் வந்து நம்ம பைச்சாம்னுங்கிற இந்த ஐடி தான் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் வி ஆர் யூஸிங் பைத்தன் 3.10 வெர்ஷன். ஸோ இதுதான் ஐடியோக்கான எக்ஸ்ப்ளனேஷன். நெக்ஸ்ட்டு வந்து வாட் இஸ் இன்பில்ட் பேக்கேஜ். இன்பில்ட் பேக்கேஜஸ் வந்து என்னென்னா லைப்ரரிஸ், பைத்தன் இன்ஸ்டாலேஷன் கூட வர லைப்ரரிஸ் தான் இன்பில்ட் பேக்கேஜஸ். அதாவது ஆல்ரெடி பைத்தன் இன்ஸ்டாலேஷன் கூட உங்களுக்கு ஆல்ரெடி சம் லைப்ரரிஸ் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த லைப்ரரிஸை தான் நம்ம இன்பில்ட் பேக்கேஜஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இம்போர்ட் மேத்துங்கிறது ஒரு
மேத்துங்கிறது ஒரு இன்பில்ட் பேக்கேஜ். ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணணும்னா இப்படி தான் இம்போர்ட் மேத் அப்படின்னு இம்போர்ட் பண்ணுவோம். ஒரு வேளை இல்லை எனக்கு இன்னொரு லைப்ரரி எக்ஸாம்பிள் வந்து ஜேசன். இது எப்படி இம்போர்ட் பண்ணுறோன்னா இம்போர்ட். ஸோ இப்போது நீங்கள் ஒரு பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணணுன்னா இம்போர்ட் ஜேசன் இல்லை இம்போர்ட் மேத் இந்த மாதிரி கொடுத்தா இம்போர்ட் ஆயிடும். இப்போ இதை யூஸ் பண்ணுற எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். ஸோ math டாட் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16. இப்போது இந்த லைப்ரரி என்ன பண்ணுதுன்னா நம்ம ஸ்கொயர் ரூட்டுங்கிற ஒரு ஆப்ரேஷன் வந்து இந்த லைப்ரரி மூலமாக யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எல்லா பேக்கேஜுக்கும் வெவ்வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இந்த மேத் லைப்ரரி வந்து மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் தான் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 16 வந்து 4. ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி ரன் இந்த ப்ரோக்ராம் கொடுத்தீங்கன்னா ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் இங்கே கொடுக்கும், பிரிண்ட் பண்ணும். ஸோ 4 தான் இதோட ரிசல்ட். ஸோ இப்படி தான் ஒரு பேக்கெட்டை இம்போர்ட் பண்ணி இப்படி தான் யூஸ் பண்ணோம். நீங்கள் இல்லை வேறு எதாவது ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் மேத்துன்னு அடித்து டாட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வெவ்வேறு ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இந்த பேக்கேஜ் அவைலபிளாக இருக்கிறது எல்லாமே இங்கே காட்டும். ஸோ உங்களுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா math.cன்னு ஒன்று இருக்குது. ஜிசிடினா கிரேட்டஸ்ட் காமன் டிவைஸர். இந்த மாதிரி ரிமைண்டர் ஆஃப் 2 நம்பர்ஸ் டிவிஷன் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. நமக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஆஃப் இன்பில்ட் பேக்கேஜஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிப் கமாண்ட் பார்க்க போகிறோம். பிப் கமாண்ட்னா என்னென்னா இப்போ நீங்கள் வந்து இன்பில்ட் பேக்கேஜ் பார்த்தீங்க, அது வந்து லைப்ரரிஸ் வந்து பைத்தன் இன்ஸ்டாலேஷன் கூட வர லைப்ரரிஸ் தான் நம்ம இன்பில்ட் பேக்கேஜ்னு சொல்கிறோம். ஸோ இல்லை எனக்கு வெளியே வேறு ஒரு பேக்கேஜ் வேணும், அதை இன்ஸ்டால் பண்ணி என் ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவீங்கன்னா பிப் கமாண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ பிப் கமாண்டை வச்சு இப்போது நீங்கள் பாண்டாஸ் இந்த பேக்கேஜை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து பிப் கமாண்ட் வச்சு இன்ஸ்டால் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணி டெர்மினலுக்கு போய் இதான் டெர்மினல், இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லுது ரிக்வயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட். ஏன்னா நான் இந்த பேக்கேஜ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு வந்து வேறு ஒரு வேர்ஷன் வேணும், இந்த பேக்கேஜ் தான் பட் இந்த பேக்கேஜ்லேயே வேறு ஒரு வேர்ஷன் வேணும்னா ரிலீஸ் ஹிஸ்ட்ரி பார்த்து இப்போ வந்து நான் 2.0.2 இன்ஸ்டால் பண்ணுறேன் அப்படின்னா பிப் இன்ஸ்டால் பாண்டாஸ் அந்த வேர்ஷன் ஸ்பெசிஃபை பண்ணலாம் 2.0.2. ஸோ ஈக்குவல் டுன்னு கொடுத்து 2.0.2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2.0.2 வெர்ஷன் இன்ஸ்டால் ஆகும். ஸோ ஏர்லியர் வந்து நான் 2.2.3 வச்சுருந்தேன், பட் இப்போ எனக்கு வந்து 2.0.2 வேணும். ஸோ 2.2.3 அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு 2.0.2 வந்து அது இன்ஸ்டால் பண்ணிடும், அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பிப் கமாண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வேறு ஏதாவது பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணணும் இதே மாதிரி பாண்டாஸ் மாதிரி அப்படின்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இங்கே வந்து பைப்பை ஆர்கனைசேஷனில் வந்து நீங்கள் என்ன பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜ் கேட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு XLSX ரைட்டர் அப்படின்னா இது வந்து இந்த பேக்கேஜ் என்ன பண்ணணுன்னா எக்ஸல் ஃபைலில் பைத்தனை வச்சு எப்படி ரைட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பேக்கேஜ். ஸோ இதே இன்ஸ்டால் பண்ணோன்னா XLSX ரைட்டர் பை அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேக்கேஜ் காட்டும். ஸோ இதில் என்ன போட்டிருக்குன்னா XLSX ரைட்டர் இஸ் அ பைத்தன் மாடியூல் ஃபார் ரைட்டிங் ஃபைல்ஸ் இன் த Excel 2007 + XLSX ஃபார்மேட். ஸோ அதாவது எக்ஸல் ஃபைலில் எழுதக்கூடிய பேக்கேஜ் தான் நம்ம XLSX ரைட்டர் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை இன்ஸ்டால் பண்ணோன்னா இதை காப்பி பண்ணிவிட்டு டெர்மினல் போய் இங்கே பேஸ்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டாலேஷன் ஆயிடும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி தான் வேறு எதாவது பேக்கேஜஸ் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணும்னாலும் கூகுள் பண்ணி அதுக்கு தேவையான பை ஆர்கனைசேஷன் பைன்னு கொடுத்தீங்கன்னா இங்கே அதோட லிங்க் கிடைக்கும். இங்கே வந்து நீங்கள்
அது என்ன கமாண்டுன்னு காப்பி பண்ணி ரன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் அதர் பேக்கேஜஸோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். ஸோ பேசிக் கமாண்ட்ஸ், இப்போது பைத்தன் பேசிக் கமாண்ட்ஸ் பார்ப்போம். நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி பிரிண்ட்டை வச்சு, பிரிண்ட்டுங்கிற கமாண்ட் ஜஸ்ட் உங்களுக்கு கன்சோலில் பிரிண்ட் பண்ணும். ஸோ ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்தா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு இங்கே பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இல்லை வேரியபிள்ஸ் இந்த மாதிரி, இப்போது எனக்கு ஒரு வேரியபிள் இல்லை ஸ்டோர் பண்ணி பிரிண்ட் பண்ணுன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்து பிரிண்ட் ஏ கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் பேசிக் கமாண்ட்ஸ். ஸோ ஃபர்தர் கமாண்ட்ஸ் லைக் வேரியபிள் டைப்ஸ் இதெல்லாம் ஃபர்தர் சாப்டர்ஸில் பார்ப்போம். இது வந்து நார்மல் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு மட்டும் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து வந்து பெப்பேட் ஸ்டைல் கைட். ஸோ பெப்பேட் என்ன ஸ்டைல் கைடுனா என்னென்னா, இந்த கூகுளில் போய் பெப்பேட் ஸ்டைல் கைடுன்னு கொடுத்திங்கன்னா இங்கே ஒரு லிங்க் வரும். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் கோடிங் பண்ணும்போது நீங்கள் கோடை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுவீங்க, இல்லை கொலாபரேட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவீங்க. ஸோ அப்போ வந்து எல்லாருக்கும் அந்த கோட் புரியணுன்னா அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஃபார்மேட்லேயும் ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷனோட கோடு அடிக்கணும். ஸோ அந்த மாதிரி எப்படி அடிக்கிறதுங்கிற ஸ்டைல் கைடு தான் இந்த பெப்பேட் ஸ்டைல் கைடு. ஸோ நீங்கள் இதை கோ த்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கோடிங், ஆல்ரெடி நீங்கள் கோடிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக யூஸ் ஆகும். ஸோ எப்படி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுறது, அண்ட் ஃபங்க்ஷன் நேம்ஸ் எப்படி டிஃபைன் பண்ணுறது, அதே மாதிரி இண்டென்டேஷனில் எப்படி போடணும், அண்ட் ஒரு லைனில் வந்து எவ்வளோ கேரக்டர்ஸ் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். லைக் 79 கேரக்டர்ஸ் தான் ஒரு லைனுக்கு மேலே ஒரு லைனில் யூஸ் பண்ணணும். அதுக்கு மேலே போனால் அது வந்து ப்ராப்பர் ஸ்டாண்டர்டில் இல்லை. யூஸ் பண்ணலாம், நீங்கள் 80, 85 கூட யூஸ் பண்ணலாம், அது பிரச்சனை, கோடில் எரர் வராது. பட் அது வந்து ப்ராப்பர் ஸ்டாண்டர்டில் இல்லைங்கிறது மட்டும்தான் அர்த்தம். ஸோ இப்போ நீங்கள் பைச்சாமில் யூஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு லைன் காட்டும்ல, இந்த லைனுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து அதுவே ஒரு சிக்னல் வார்னிங் மாதிரி காட்டும். இப்போது இங்கே ஒரு பெப்பேட் ஸ்டாண்டர்ட் இஷ்யூ காட்டுது பாருங்கள், பெப்பேட் நோ நியூ லைன் அட் த எண்ட் ஆஃப் த ஃபைல், அதாவது ஒரு நியூ லைன் வேணும். அப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த எரர் உங்களுக்கு காட்டாது. ஸோ இதுதான் இந்த பெப்பேட் ஸ்டைல் கைட். இதை பார்த்து உங்களுக்கு தேவையான அனைத்து விதம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேஷன்ஸ், பைத்தன் கோடு அடிக்கிறதுக்கு தேவையான அனைத்து ஸ்டாண்டர்ட் விஷயங்களும் இதில் கற்றுக்கலாம். ஸோ இதை ஃபுல்லாக படிச்சுக்கிறது பெட்டர். ஏன்னா நீங்கள் ப்ராஜெக்ட்லாம் போகும்போது இந்த ஸ்டாண்டர்டில் தான் பண்ணணுன்னு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் இதை பண்ணிங்கன்னா உங்கள் கோட் ஸ்மெல்ஸ்னு ஒரு விஷயம் ஃபர்தர் சாப்டரில் சொல்கிறேன். அது வந்து உங்கள் கோடில் அவ்வளோக்கா கம்மியாக இருக்கும். ஸோ கோட் ஸ்மெல்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டர். ஸோ இதெல்லாம் இந்த ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் கோடும் பெட்டராக இருக்கும். அண்ட் யார் உங்கள் கோடை யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராப்பர் கமெண்ட்ஸ் எப்படி ஆட் பண்ணுறது, ப்ராப்பராக எப்படி வேரியபிள் டிஃபைன் பண்ணணும், ஃபங்க்ஷன் அண்ட் வேரியபிள் நேம்ஸ் எப்படி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சைட்டை நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராப்பர் ஸ்டாண்டர்ட்ஸ் கற்றுக்கலாம். ஸோ இதுதான் பைத்தனோட பேசிக் இன்ட்ரடக்ஷன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபர்தர் விஷயங்களை பார்ப்போம். தேங்க்ஸ்.